Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஆர்பிக்கான எஜுகேஷன் மெத்தடாலஜியில் டோட்டலாக 8 யூனிட்ஸ் இருக்குது. அதில் வரக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் 25 கொஷின் ஆன்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வீடியோவில் 25 கொஷின் ஆன்சர்ஸுங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் வந்து இந்த புக்ஸ் வந்து நான் புக் எக்ஸிபிஷனில் தான் நான் வாங்கியிருந்தேன். 2026க்கான நியூ சிலபஸ்க்கான புக்ஸ் தான் இது. ஸோ நான் வந்து மேஜருக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் மேஜர் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கும் மேஜருக்கு வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம்லேயும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் தான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ தமிழில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தனால நான் தமிழ் மீடியம் கொஷின் ஆன்சர்ஸும் கொஞ்சம் டிக் பண்ணி ஷேர் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட் யூனிட் பார்த்துடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 to 8 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் யூனிட்லாம் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்களா என்னெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா முன் தொடக்க கல்வி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முன் தொடக்க கல்வியின் குறிக்கோள்கள், அனைவருக்கும் தொடக்க கல்வி, கற்றலில் அனைவருக்கும் சம வாய்ப்பு, உயர்நிலை கல்வியும் மேல்நிலை கல்வியும், மொழிக் கொள்கை, கற்பித்தல் மொழி, பொதுக்கல்வி அமைப்பின் தேவை, இடைநிலை கல்வி, முறைசாரா கல்வி, வயது வந்தோர் கல்வி, செயலறிவு கல்வி, தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிற்சாலர்களுக்கான கல்வி திட்டங்கள், திறந்தவெளி பள்ளி, திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள், வேலையின்மை, குறைநிலை வேலைவாய்ப்பு, பணியிலிருந்து பட்டத்தை வேறுபடுத்துதல், இந்தியாவில் தொழிற்கல்வி வளர்ச்சி, திறமை வளர்ச்சி, தொழில்சார் திறனுடன் கூடிய கல்வி, மனிதவள மேம்பாடும் கல்வியும், அறிவுப்படை பயிற்சி அதற்கான காரணங்கள், அறிவு வீணாக்கம், கிராமப்புற மற்றும் மலைவாசி மக்களுடைய பிரச்சனைகள், எழுத்தறிவின்மை, வறுமையும் கல்வியின் மூலம் வறுமையை ஒழித்தல். ஸோ இதெல்லாமே ஒரு ஃபஸ்ட் யூனிட்ல கவர் ஆகுது. இது சம்மந்தமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டைட்டிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைமிங் வந்து 1 மந்த் தான் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதெல்லாமே டைம் லென்த்தாக போகும். ஸோ 1 மந்தில் வந்து October 12 வந்து நமக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1996 போஸ்ட் வந்து இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்தில் கூட லாஸ்ட் மினிட்ஸில் நம்ம புக்கை வந்து நம்ம பரட்டி பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் 25 கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இந்த யூனிட்டில். ஸோ செகண்ட் வீடியோக்கு நான் பார்ட் 1 பார்ட் 2 போஸ்ட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஸ்டடீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட் யூனிட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கல்வி என்ற தத்துவம் எந்த அரசியலமைப்பில் பின்பற்றப்படுகிறது? குடியாட்சி. ஆன்சர் இஸ் பி, குடியாட்சி. நவீன இந்திய கல்வி என்பது சமய சார்பின்மை கல்வி. அடுத்தது பொது மற்றும் தொழிற்கல்வி பிரிவுகளில் மொழி பாடத்துக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் 15%, அதாவது 15%. கல்வி உத்தரவாத திட்டம், புதுமை கல்வி ஆகிய இரண்டும் எதனுடைய தொடர்புடையது? முறைசாரா கல்வி. முறைசாரா கல்வி அமைப்பு எத்தனை வயதுக்கு மேற்பட்டோருக்கான கல்வியாகலாம்? முறைசாரா கல்வி அமைப்பு எத்தனை வயதுக்கு மேற்பட்டோருக்கான கல்வியாகும்? 18. முதியவர் எழுத்தறிவின்மையை தீர்க்கும் கல்வி முறை முறைசாரா கல்வி. கைத்தொழில் வழி கல்வி என்பது எந்த கல்வியின் அழகாக கருதப்படுகிறது? ஆதார கல்வி. வயது வந்தோருக்கான கல்வி முறைக்காக சர்வதேச குழுவினை அமைத்தவர் யார்? சாட்டஸ். முதியோர் கல்வி இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமூக கல்வி. சமூக கல்வி என்பது யாருக்கான கல்வி முறையாகும்? முதியோர். அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் முதியோர் கல்வியை உயர்த்துதல். கீழ்கண்ட எந்த கல்வி முறை காந்தியின் சித்தாந்தங்களுள் அடங்கவில்லை? தாய்மொழி கல்வி. UPE என்பது தொடக்க கல்வி, சிறப்பு கல்வி, மக்கள் தொகை கல்வி, அனைவருக்கும் தொடக்க கல்வி. ஆன்சர் இஸ் அனைவருக்கும் தொடக்க கல்வி. UPEங்கிறது அனைவருக்கும் தொடக்க கல்வி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்தியாவில் கூட்டுக்கல்வி எந்த கல்வி நிலையில் செயல்படுகிறது? தொடக்க நிலை கல்வி. புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அனைவருக்கும் கல்வி. தொழிற்சார்ந்த கல்வியின் முக்கிய நோக்கம் சுய வேலைவாய்ப்பு.
தொழிற்சாலைக்கு அடித்தளமிட்ட கல்விக்குழு எது? ஹண்டர் கல்விக்குழு. தொடக்க கல்வி எந்த மொழியில் அமைந்திருக்க வேண்டுமென காந்திஜி கூறினார்? தாய்மொழி. கீழ்கண்டவற்றில் எங்கு பொதுக்கல்வி, தொழிற்கல்வி ஆகிய இரண்டும் இணைந்த பயிற்சி பள்ளி அமைந்துள்ளது? துர்காப்பூர். கீழ்கண்டவற்றில் எது முன்பருவ கல்வி அன்று? அங்கன்வாடி. தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தினை நிர்வகிப்பது மனிதவள மேம்பாட்டுத்துறை. தொடக்க கல்வி பற்றிய கொள்கைகள் அரசியல் அமைப்பு சட்டம் டேஸாவது பிரிவில் இடம்பெற்றுள்ளன? 45வது பிரிவில். திறந்தவெளி பள்ளி எந்த நகரத்தில் தோற்றுவிக்கப்பட்டது? சென்னை. சென்னையில் திறந்தவெளி பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1985. முன் தொடக்க கல்வியின் வயது வரம்பு 2 முதல் 5 வயது வரை. இதில் 25 கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 25 கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம்.